சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 25ஆம் நாள். சப்தமி திதி நாளை அதிகாலை 5 மணி 1 நிமிடம் வரை. சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5 மணி 3 நிமிடம் வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நல்லவைகள், சாதகமான அம்சங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ மிக உயரிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அர்த்த சந்திரனாக சப்தமி திதியில் இருக்கிறார். இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதனும் வலிமையாக இருக்கிறார். குருவின் பார்வையில் இன்றைக்கு 7ஆம் இடம் சந்திரனுடைய இருப்பால் இருக்கா. கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது இந்த மாசமே தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தை மாதம் ஒரு இறுதி பகுதிக்கு வந்துட்டாங்க ஐயா, இன்னும் நல்ல விதமாக எதுவுமே நடக்கலை நினைக்கிறவங்களுக்கு கூட கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும் என்கின்ற மாதிரியான குடும்ப மேன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது உண்டு. நண்பர்களால் சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கக்கூடிய தன்மை. சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், நான் ஒன்றும் பெரிய தொழிலதிபர் இல்லைங்க, சிறிய வியாபாரம், அன்றன்றைக்கு அழுகுகின்ற பொருள், காய்கறி வியாபாரம் சொல்லுவோம் இல்லையா, பூ கட்டக்கூடிய அமைப்புகள், பூ வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகள், மாலை கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், கோவில் திருக்கோவில் வாசல்களில் அந்த அர்ச்சனை தட்டு, கற்பூரம், ஊதுபத்தி இந்த மாதிரியான வியாபாரத்தை செய்யக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நிரந்தர வருமானம் நல்ல விதமாக வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக தீரக்கூடிய அமைப்பு நாளையிலிருந்தே அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவர்கள், மனைவி பேச்சை என்னால் கேட்க முடியல, கணவன் ஒரு மாதிரியாக இருக்கிறார், இது இப்படி இருக்கிறது, குடும்பம் இப்படி திசை கொன்றாக திக்கு கொன்றாக, நாங்கள் ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் இருந்தால் எது எப்படிங்க சரியாகும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே குடும்பமாக ஒரே இடத்திலிருந்து வாழக்கூடிய, மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்திற்குள் இணையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். எதிர்ப்புகள் விலகக்கூடிய, போட்டிகள் எல்லாம் அப்படியே நல்ல விதமாக அடுத்த வாரம் ஃபுல்லா நாளையிலிருந்து நீங்க எந்த இன்டர்வியூக்கு போறீங்களோ அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை. இந்தந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமேல் நீங்கள் வெற்றியாளராகவே இருப்பீர்கள் என்பதை உங்களுடைய மனசே உணரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கும்போது மட்டுமே நல்ல பலன்களை செய்வார் என்பதை நம்முடைய மூல நூல்கள் ஒரே கருத்தாக சொல்லுகின்றன இல்லையா. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் என்ன பண்ணுவார், நோய் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 50 வயசாச்சுங்க, 60 வயசாச்சுங்க, இங்கே வலிக்குதுங்க அங்கே வலிக்குதுங்க, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்ற மாதிரியான நோய் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை வைத்திருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே அப்படிலாம் இல்லை, நல்ல ஆரோக்கியங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுன்னு உங்களை பற்றிய உங்களுடைய ஒரு விஷயமே அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கடன் தீர்வதற்கான வருமானங்கள் வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் சந்திரன் வலிமையாக இருக்கிறார். 11ஆம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் பார்ப்பது லாபங்கள் அதிகமாக கிடைக்கும், கடந்து போன அதிர்ஷ்டங்கள் திரும்ப வரும் அப்படிங்கிறத இன்றைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு காட்டுது. ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக நான் நல்லா இல்லைங்க,
ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தேன், புதுசாக ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன், இதை பண்ணினேன் அதை பண்ணினேன், எதையுமே முழுசாக செய்து முடிக்க முடியலன்னு கொஞ்சம் கவலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் மறுபடியும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறிவிட்டீர்கள் என்பதை உங்களுக்கே உணர்த்தக்கூடிய நல்ல சம்பவங்கள், நற்சம்பவங்கள், நற்பெயர் போன்றவைகள், நற்கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் ஏற்படாத ஒரு தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு மருத்துவ ஆலோசனை சரியாக கிடைப்பதற்கான அல்லது புனிதமான கருவுறுதல் இருப்பதற்கான ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிறு குழந்தைகள் நடக்கலை, பேசலைங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, டாக்டர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. குழந்தைகள் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அதற்கான ஆயத்த ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லை என்பதை உங்களுடைய மனமே உணரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சகலமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஆசைகள், பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் நேர்மையானவங்களா இருப்பீங்க. குறுக்கு வழியில் போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. தாய்மை பண்பு, பொதுநலவாதிகள் எல்லாமே இந்த கடகராசியில் பிறந்தவங்க தான். அதாவது நானும் சாப்பிடணும், என் கூட இருக்கிறவங்களும் சாப்பிடணும் என்கின்ற மாதிரியாக மற்றவர்களை நன்றாக வைத்து பார்த்து அதன் மூலமாக சந்தோஷப்படுகின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடம் இன்றைக்கு வீடு, வாகனம், சுகம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. மாணவ கண்மணிகளுக்கு கடந்த 2 வருஷமாகவே கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை, நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, மார்க்கெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படி இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இதோ வரப்போகிறது, பொது தேர்வு வரப்போகிறது, இன்னும் கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளே பொது தேர்வு வரப்போகிறது. இந்த பொது தேர்வில் கடகராசிக்கார மாணவர்கள் எல்லோருமே நல்ல மார்க்கு, நீங்கள் நினைக்கிறத விட 10 மார்க்கு கூட எடுப்பீங்க அப்படின்பதற்காக சில பல அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கடகத்தினர் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கூடுதலாக சிலருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு குறு பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தின் முடிவில் ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வெற்றி ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 11ஆம் இடங்கள்ல இன்றைக்கு வலிமையான கிரகங்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசுக்குள்ளே ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புன்னு இதுவரைக்கும் தள்ளி தள்ளி எதை போட்டுக்கிட்டு வந்தீங்களோ அந்த தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நீங்களே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே 2-3 சான்ஸ் கிடைச்சதுங்க, இந்த சான்ஸை நான் தாங்க மிஸ் பண்ணிட்டேன், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அல்லது விளையாட்டுத்தனமாக இது பண்ணிட்டேன், இது ஒரு பெரிய சான்ஸ்ன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க, மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் அதை அப்படியே விட்டதை பிடிச்சிருவேங்கன்ற மாதிரியாக ஏற்கனவே இழந்து விட்ட ஒரு வாய்ப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரம்பொருள் இன்னொரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸில் நல்ல விதமாகவே வேலை ஒரு சுமூகமாகவே கண்டிப்பாக போகும். இவர் இதுக்கு சரியப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் உங்களுடைய திறமையை பார்த்து கொஞ்சம் மலைத்து போகக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு இவரை போய் பார்க்கலாமா அவரை போய் பார்க்கலாமா, அடுத்த வருஷம் இந்த வருஷமே இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் இதை விட நல்லா இருக்கிறதுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எப்படி பண்ணுறதுன்ட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மனசு சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்கார பெண்களுக்கு மிக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள், வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. 2ஆம் இடத்துல சந்திரன் லாபாதிபதியாகி அவர் 2ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். குடும்ப குழப்பங்கள்னு சொன்னாலே கணவன் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று சொல்ல, குழந்தைகளை இதை படிக்க வைக்கலாம், அதை படிக்க வைக்கலாம், அல்லது இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் பண்ணலாம். இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஒருமித்த கருத்துக்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பம்னாலே பெரியவர்கள் இருக்கணுமே, இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே, எல்லாரும் தனி கொடுத்துன்னு போயிட்டோம். கணவன் மனைவி மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்பில் மாமனார் மாமியாரை அருகே வைத்துக்கொள்ள முடியாத சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் கூட்டு குடும்பமே சிறந்தது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு இன்றைக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறேன், எடுப்பில் டக்குன்னு அப்படியே ஸ்பீடாக போயிடும்னு நம்ப முடியாது. ஆனாலும் இத்தனை நாள் ஆகி இன்னும் பிக்கப் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அதற்காக உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு இன்றைக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். சின்னவங்களை பார்த்து நல்ல வாயார வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மை. நீ இப்படி செய்ப்பா, இப்படி செய்ப்பா, உனக்கு அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு சிறியவர்களை பார்த்து பெரியவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். தொழில் பற்றிய கனவுகள்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்றதுல ஒரு மாதிரியான இன்னைக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும், மற்றவங்க பேச்சை கேட்க வேண்டாம், நம்ம மனசு சொல்கிற பேச்சையே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மதிப்பு மரியாதை கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அடுத்த வாரம் கிடைக்கிறதுக்கான ஆரம்ப அமைப்புகள் இப்போது இருக்கும். ஒரு முதலாளியோட மனமாற்றம், ஒரு மேனேஜர், சிஇஓ, சேர்மன், எம்டி இவர்களுடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தோம்னா இவரை விட நல்லா செய்வார் அப்படின்ட்டு உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பு பெரியவர்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளான இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சில பல நல்ல அறிமுகங்கள் ஏற்படும். ஏற்கனவே ஒரு நல்ல நண்பராக இருந்து தொடர்புகள் விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு இன்று மாலைக்கு பிறகு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரகங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாங்க. பெரும்பகுதி அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இதை செய்யலாம், அதை செய்யலான்றதுல ஏதேனும் ஒரு விதத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய உறவுகளும் நட்புகளும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பாராமுகத்தை அப்படியே காட்டாமல் உங்களுக்கு வேண்டப்பட்ட விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு ஒரு ஆசை இருக்கும். டக்குன்னு ஒரு 8 போயிட்டு அம்மாவையோ அப்பாவையோ பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது அந்த ஊரில் இருக்கிற காடு கரையை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாக அந்த வீட்டை பார்க்கல, நம்மளும் இப்படியே பாரா இதாக இருந்தால் அது பாட்டில் அப்படி ஆகிட போகுது, இப்படி ஆகிட போகுதுன்ட்டு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள், நினைவுகள் அதிகம் வரக்கூடிய அமைப்பும் பெரும்பாலான அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறிய அளவிலையாவது ஒரு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இஷ்ட தெய்வம், அதாவது இவரைத்தான் அடிக்கடி கும்பிட்றேன், இந்த இடத்துக்கு அடிக்கடி போகிறேன், ஒரு சித்தருடைய வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது, இவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரியாக ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் மிகச்சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு வெளிமாநிலம் மாறியாக பிறந்த ஊரை விட்டு வெளியே பிழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு இன்றைக்கே வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிடலாம். இன்ப அதிர்ச்சியாக கணவன் ஒன்று கேட்டார், மனைவி ஒன்று கேட்டார், குழந்தைகள் ஒன்று கேட்டுச்சு, நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு இன்றைக்கி கையில் காசு வந்துருச்சு, சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது இதை வாங்கிட்டு போயிடுவோம் என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் மனமகிழ்ச்சி கொள்வதற்காக ஒரு சுப விரயத்தை நடத்தக்கூடிய, அதன் மூலமாக குடும்பத்தில் மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் 11ஆம் இடத்துல அட்டமாதிபதியான சந்திரன் இருக்கக்கூடிய எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வேலையை ஒரு 10 நாளாக முடிக்க முடியல, 15 நாளாக முடிக்க முடியல, இந்த வியாபாரம் நமக்கு சரியாக வருமா, அல்லது இதில் நமக்கு காசு வருமா வராதா, இருக்கிறது போட்டது போயிடுமா என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல தெளிவான தீர்வுகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்த வாரத்தில் காவல்துறை மற்றும் கோர்ட்டு நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமையும். அண்ணன் அக்காள்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தியோடு இருக்கக்கூடியவர்கள், அண்ணனோ அக்காவோ எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், என்ன இருந்தாலும் நான் தம்பி இல்லையா தங்கை இல்லையா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு சாதகமான விஷயத்தை அவங்க தானே செஞ்சு கொடுத்துருக்கணும், அண்ணனோ அக்காவோ இன்னொரு அம்மா அப்பா மாதிரி இல்லையா, அவங்க ஏன் என்னை இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியாக மூத்தவர்களின் மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்களிடமிருந்து சாதகமான பதில்கள், சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வட்டி தொல்லைகள் இருந்தவர்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மாற்று வழிகள் தெரியக்கூடிய யோக நாளுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் குருவின் பார்வையில் ஒரு சிறப்பு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மனைவிக்கு வேலை இல்லை, குடும்பத்தில் 2 வருமானம் வேணும் இல்லையா, ஒரு வருமானத்தை நம்ம செலவு பண்ணலாம், வருமானத்தை சேர்த்து வச்சா தானே பிள்ளைங்களுக்காக எதிர்காலத்தில் அதை பண்ணுறது இதை பண்ணுறது, கல்லூரி செலவுகள், காலேஜ் செலவு, தொழில் செலவு எல்லாமே அப்படியே எகிரி போய் கிடக்குது. ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னா கூட லட்சக்கணக்கில் வேண்டி கிடக்குதுன்ற மாதிரியாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒரு மாதிரியாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களான மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு இரட்டை வருமானம் வரக்கூடிய சில மாற்று வழிகள் தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இப்போது விவசாயம் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த 4-5 வருஷமாகவே வியாபாரம் நல்லாவே இல்லைங்க, நான் தாங்க ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தேன், இந்த ஏரியாலே என் கடை தான் பெரிய கடை, இன்றைக்கி பாருங்கள் தெருவுக்கு ஒரு கடை இருக்கிறது, புற்றீசல் போல் அங்கே ஒன்று முளைச்சிருச்சு இங்கே ஒன்று முளைச்சிருச்சு, எல்லாருமே வேறு மாதிரியான ஒரு அமைப்போடு பண்ணுறாங்க, நேர்மையாக நியாயமாக பண்ணக்கூடிய எனக்கு இப்போது மதிப்பில்லை என்கின்ற மாதிரியாக மனதிற்குள்ளேயே மருகி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கார வியாபாரிகள் எல்லோருக்குமே ஒரு சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளான இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஓய்வு நாளாக இருக்குது, டக்குன்னு ஒரு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம், சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துடலான்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனசு கொஞ்சம் அசைபோடும், இளமை பருவத்தை பற்றி மனம் அசைபோடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணணுமே, இதில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருச்சு என்பது மாதிரியாக தன்னை பற்றிய ஒரு சுய மதிப்பீடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்று மாலைக்கு தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு, கும்பாபிஷேகத்தில் ஆர்வம் வரக்கூடிய அமைப்பு. இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடணும், 4 பேரை கூட்டிக் கொண்டு ஒரு பொது சேவை செய்யலாமே என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சிலருக்கு நன்கொடை போன்ற விஷயங்களை செய்யலாம் என்கின்ற ஒரு ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும், குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகள், அந்த கலைகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மை. சிலர் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறனால அந்த அமைப்புகளில் போய் இன்றைக்கு மெம்பர்ஷிப் ஆயிடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல விஷயங்களின் மீது நாட்டம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த சில வருத்தங்கள், சில கலக்கங்கள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் இன்னும் சில மாதங்களுக்கு அவர் குருவின் பார்வையிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும்
உங்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு சோதனைகளை நிச்சயமாக தராது. அட என்னங்க போங்க, வாழ்க்கையே சோதனையாகத்தான் இருக்குது, ஜென்மச்சனியை சமாளிக்க முடியல, அந்த அளவிற்கு மன அழுத்தமாக இருக்கிறது, தினசரியே சந்திராஷ்டமம் மாதிரித்தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இன்றைய நாள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காத ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டமம் தேய்பிரை அமைப்புகள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கும்போது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது. அதே நேரத்தில் இன்னொன்னையும் கண்டிப்பாக சொல்லணும், சந்திரன் 8ல் மறைகின்ற நாளில் மனசு கொஞ்சம் ஒரு திடமான முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளை, ஓய்வு நாளாக இருக்குது, நாளைக்கு ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸில் நாளைக்கும் சந்திராஷ்டமம் தான், இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கு அலுவலகத்தில் இதை செய்யலாம் அதை செய்யலாம், அல்லது இன்னைக்கு குடும்பத்தில் இதை இப்படி பண்ணலாம், இவரை இன்னைக்கு வச்சுக்கிட்டேன் பார், இதை இப்படி பண்ணிட்டேன் பார் என்கின்ற மாதிரியாக ஒரு தடாலடியாக செய்யக்கூடிய சில விஷயங்களை ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இன்னொன்று, சோஷியல் மீடியாவை நம்பக்கூடாத நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அதில் அதை பண்ணணும், இதில் இதை பண்ணணும், அதில் காசு வரணும், இதில் காசு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பக்குவமும் பொறுமையும் நிதானமும் தேவை என்பதை அறிவுறுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த ஓடிபி அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னு வரக்கூடிய அமைப்பு, இந்த லிங்க் அழுத்தினீங்கன்னா அப்படி போயிடும் இப்படி போயிடும், அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள் 10,000 ரூபாய் கொடுங்க 30,000 ரூபாய் ஆகிடும் 40,000 ஆகிடும், இந்த மாதிரியான தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள் எதையும் நம்ப தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு எல்லாருக்குமே பெரிய அளவில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த ஜாதகத்தில் யோகங்கள் எப்படி செயல்படுகின்றன? ஒருத்தருக்கு செயல்படுது, ஒருத்தருக்கு செயல்படாமே போயிடுது. 2 பேர் ஜாதகத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சந்திரமங்கல யோகம்ன்றாங்க, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. குருச்சந்திர யோகம்ன்றாங்க, குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. ஒருத்தருக்கு குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறவர் நல்லா தான் இருக்கிறார், இன்னொருத்தர் பார்த்தா அதல பாதாளத்தில் இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி யோகங்கள் செயல்படுகின்றன என்பதில் கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ் இருக்குதுங்க. உண்மையிலே இந்த பகுதியில் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், யோகம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற அர்த்தம் இல்லவே இல்லை. இணைவு சேர்க்கை, கிரகங்களுடைய இணைவு, கிரகங்களுடைய சேர்க்கை என்பது தான் இங்கே யோகமாக சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான யோகங்கள் இப்போ ஒரு இது அளவில் இருக்குது. 244 முதன்மையான யோகங்கள் இருக்கின்ற நிலைமையில் மொத்த யோகங்கள் 2300க்கும் மேலேயும் இருக்குது. குறிப்பிட்ட சில யோகத்தை தான் நம்ம பெரிய அளவில் எடுத்துக்கிறோம். நீச்சபங்க ராஜயோகம், தர்மகர்மாதிபதி யோகம், விபரீத ராஜயோகம், மகாதன யோகம், இந்த மாதிரியான சில பல யோகங்களைத்தான் நம்ம பெருசு அளவில் எடுத்துக்கிட்டு இது எனக்கு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். யோகங்கள் செயல்படணும்னா அதற்கேற்றாற் போல தசாபுக்திகள் அமைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சுக்கிரதசை என்னன்னா எல்லாருக்கும் கண்ணில் ஒரு பல்ப் அடிக்குதா, சுக்கிரதசை வரப்போகுது, உனக்கு என்னப்பா சுக்கிரதசை வரப்போகுது. ஏன்னா சுக்கிரதசை வந்தால் என்ன செய்யும்? சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய வீடு வாகனத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒருவருக்கு சொந்த வீடு கொடுக்கக்கூடிய தசை என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரதசையோ சுக்கிரபக்தியோ தான் கண்டிப்பாக கொடுக்கும். அவருடைய குணமே ஒரு வீடை கொடுப்பது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த வீட்டுனால கடனை கொடுக்குறாரு, அதனால பிரச்சனைகள் கொடுக்குறாரு, அது வேற. சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறார் இல்லையா? அதை போலவே ஒரு நல்ல யோக தசைகள் வரும்போது தாங்க இந்த யோக அமைப்புகளும் கண்டிப்பாக செயல்படும். ஒருவருக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறது, அவருக்கு குருதசையோ சந்திரதசையோ பருவத்தில் வராதுன்னு வைங்க, அந்த குருச்சந்திர யோகத்தினுடைய உண்மையான நல்ல பலன்களை முழுமையாக அவர் அனுபவிக்க போகிறதில்லை. இதில் இந்த முழுமையாக அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்னொன்று, ஒருவருடைய ஜாதகமே யோகத்தின் அமைப்பால் அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் அந்த ஜாதகத்தை திறந்து பார்த்தா பல யோகமாக இருக்கிறது. ஆனால் லக்னாதிபதியும் லக்னமும் வலுவிழந்திருக்கிறார்கள். அது இல்லாத ஒன்று தானே. உண்மையை சொல்லப்போனால் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு வாலிபனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15-20 வயசு ஒரு பையன், அவருக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கு. கைகால் முழுக்க நல்லாவே இருப்பார், நல்ல எல்லாமே நல்லா இருக்கும், தோற்றம் நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய சிந்தனை மனம் அவருடைய பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நல்லா இருக்காது. அதை போல தான் ஒரு மனிதனுக்கு மனம் என்கின்ற இந்த மூளை எந்த அளவிற்கு அவசியமோ அவனை இயக்குவதற்கு, அந்த ஜாதகத்தை இயக்குவதற்கு லக்னம் லக்னாதிபதி என்கின்ற தலையாய அந்த பகுதி, அந்த மூளை போன்ற பகுதி அவசியம் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா யோகங்களும் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கக்கூடிய லக்னமோ லக்னாதிபதியோ பாபத்துவமாக பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் யோகங்கள் செயல்படாமலே போய்விடும் என்பதுதான் உண்மை. இப்போது நான் சொன்ன ஒரு உதாரணம் மாதிரி எல்லாம் நன்றாக இருக்கிறது, அந்த ஜாதகர் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த மனிதன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தான் இப்படியாக இந்த மாதிரியாக இருக்கணும் என்பதை தெரியாமல் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா அவருக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றன? ஆகவே
ஒரு யோகம் செயல்பட வேண்டும் என்றாலும் கூட ஜாதகத்தில் 10-15 யோகங்கள் இருந்தாலும் கூட அந்த யோகங்களை செயல்படுத்தக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அப்படி லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்றாற் போல யோகத்தை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய யோக தசைகள் நடக்க வேண்டும். 6-8 தசையாக நடந்துகிட்டு இருந்ததுன்னு வைங்க, யோகங்களே செயல்படாமல் போய்விடுமே. ஆகவே அனைத்தும் பொருந்தி வரக்கூடிய ஒரு நிலைமை எவரோ ஒருவருக்கு மட்டுமே எப்போதோ ஒரு முறை நிகழ்வது என்பதனால தான் நம்மில் யாரோ ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு 1000ல் ஒருவர், 10,000ல் ஒருவர், லட்சத்தில் ஒருவர் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே யோகங்கள் செயல்பட வேண்டுமெனில் அதற்கான லக்னம், லக்னாதிபதி, தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதே அவசியம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.